Hello aspirants, welcome to VLAN IAS. இன்னைக்கு 16th of July 2024. இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோட பிடிஎஃப் நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருக்கு. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அதில் போய் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் வந்து அதர் அப்டேட்ஸும் வரும். ஸோ ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான அப்டேட்ஸும் அதில் வரும். ஸோ அதனால டெலிகிராம் சேனல்ல மறக்காம ஜாயின் பண்ணுங்க. அண்ட் வாங்க இன்னைக்கு வீடியோவோட இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எடிட்டோரியல் பேஜில் என்னென்ன ஆர்டிகல் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து எடிட்டோரியல் மெயின் ஆர்டிகலாக வந்திருக்கு. ஸோ இந்த ஆர்டிகல் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா பிக் பிரதர் டு பிரதர் அண்ட் நேபாள் இந்தியா ரீசெட் அப்படின்னு பேசியிருக்காங்க. இது வந்து இந்தியா நேபாள் ரிலேஷன்ஷிப் பத்தினது. இந்த ஆர்டிகல்ல வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலா நிறைய கிரிட்டிசிசம் வந்து இருக்கு. அதனால நம்மளோட எக்ஸாமுக்கு வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நமக்கு தேவையில்ல. அந்த பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிகலோட ஓவரால் கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் நேபாளோட ரிலேஷன்ஷிப் வந்து சரியில்லை. இட் இஸ் அ ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப். எப்ப இருந்து 2015 இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப்பை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிகிளோட ஓவரால் கண்டெக்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதனால இந்தியா நேபாள் ரிலேஷன்ஷிப் வந்து 2015 இருந்து ஸ்ட்ரெயின்ட் ஆச்சு, எதனால நல்லா இல்லை அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ அதை பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் இஷ்யூ வந்து இல்லை அப்படின்னா நம்மளால இந்த ஆர்டிகிளை புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதனால ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ்ட்ல வெரி பேசிக்கா நான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். இப்போ இந்த 2015 இருந்து இந்தியா நேபாள் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம சரியில்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எதனால சரியில்லைன்னா 2015 நேபாளோட செகண்ட் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி அவங்க ஒரு கான்ஸ்டிடியூஷன் வந்து ரெடி பண்றாங்க. இதுல வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன்ல நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்தியா வந்து வேற மாதிரி வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அது வந்து நடக்கல. சோ இதனால இந்தியா வந்து டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 2015 இருந்து இந்தியா நேபாள் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ரெயின்டா இருக்கு. சோ இப்போ வந்து நமக்கு இதை ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ்டோட நம்ம சேர்த்து பார்க்கணும். சோ நேபாள் வந்து பாத்தீங்கன்னா 1996 இருந்து 2006 வரைக்கும் நேபாள்ல சிவில் வார் நடக்குது. எதனால சிவில் வார் நடக்குது அப்படின்னா 1990க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அங்க நேபாள வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறது மொனாக் தான். ஸோ 1990ல ஒரு கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்றாங்க. அந்த கான்ஸ்டியூஷன் வந்து கான்ஸ்டியூஷனல் மொனார்க்கியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. அதாவது ஸ்டேட்டோட ஹெட் யாரா இருப்பாங்க அப்படின்னா எலெக்டட் பர்சனா இருக்க மாட்டாங்க, மொனாக்கா இருப்பாங்க. இது வந்து ஒரு மல்டி பார்ட்டி சிஸ்டம் தான். ஸோ இதுல வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். ஆனா இங்க இன்ஸ்டெட் என்ன நடக்குது அப்படின்னா கிங் வந்து ரொம்ப டெஸ்பாட் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு வந்து நிறைய பவர்ஸ் வந்து கையில எடுத்துக்கிறாங்க. ஸோ இதனால பீப்புள் வந்து அஜிடேட் ஆகிறாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 1990ல இருந்து 96க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்பாட்டிசம், இந்த அத்தாரிட்டிஸ் எல்லாமே வந்து கிங்கோட கையில கான்சென்ட்ரேட் ஆகிறதுனால நேபாளில் மாவோயிசம் வந்து இன்சர்ஜ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இன்சர்ஜென்ஸ் வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிக்குது நேபாளில். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 1996ல இருந்து 2006 வரைக்கும் நேபாளோட கவர்மெண்ட்டுக்கும் மாவோயிஸ்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வார் போயிட்டு இருக்கும். அந்த வார் தான் சிவில் வார். இந்த 10 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மாவோயிஸ்ட் வந்து ஒன்னு ரியலைஸ் பண்ணிடுவாங்க. என்ன ரியலைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னா இல்ல நம்மளால ஆர்மி கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, இது என்னைக்குமே முடிய போறது கிடையாது, நம்ம என்ன பண்ணணும், நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம ரெடி பண்ணணும், இந்த வாரம் வந்து நம்ம முடிச்சு ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. இதுக்கு வந்து நேபாளில் இருக்கிற அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இதை சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதனால என்ன நடக்குது அப்படின்னா 2006ல சிவில் வார் வந்து எண்ட் ஆகுது. இந்த கான்ஸ்டியூஷனல் மொனார்க் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கிவ் அப் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருது. ஏன்னா அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி, மாவோயிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ மன்னராட்சியை வந்து அந்த மன்னர் வந்து பவர்ல இருக்கிறத முடிவு கொண்டு வந்துடுறாங்க. இனிமே மொனாக்கே நேபாளில் இல்லை அப்படின்ட்டு. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு புது கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும், கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி வேணும் இல்லையா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து டைரக்டா பீப்புள் மூலியமா எலெக்ட் பண்ணி டைரக்ட் எலெக்ஷன் வச்சு அதுக்கு மெம்பரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு 2008ல எலெக்ஷன் வைக்கிறாங்க. இந்த 2008 எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மாவோயிஸ்ட் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்துருவாங்க. டோட்டல் 600+ சீட்ஸ்ல 240 சீட்ஸ் வந்து மாவோயிஸ்ட் வந்து கெயின் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி வந்து அதுக்கடுத்து அவங்களோட மேண்டேட் என்னன்னா 2012க்குள்ள ஒரு கான்ஸ்டிடியூஷனை வந்து ரெடி பண்ணி ஆகணும். ஆனா இவங்க மெஜாரிட்டியில இருக்கிறனால என்ன நடக்குது அப்படின்னா இவங்களோட பிஹேவியர் வந்து அதுக்கப்புறம் வேற மாதிரி மாறுது. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனை ரெடி பண்ற வரைக்கும் அங்க ஒரு இன்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இருக்கும் இல்லையா, அது வந்து எப்படின்னா கொலிஷனா இருக்கிறனால நேபாளோட காங்கிரஸ், மதேஷிஸ், ஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் மாத்தி மாத்தி கவர்மெண்ட் மாறிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருக்கவே இருக்காது. ஸோ 2012ல இவங்க கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேண்டேட். ஆனா 2012ல கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணிருக்க மாட்டாங்க. கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளியும் எண்ட் ஆயிரும். நேபாளுக்கு கான்ஸ்டியூஷன் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2015ல தான் திரும்ப செகண்ட் கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்து
செகண்ட் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து 2015 ஃபைனலாக ஒரு கான்ஸ்டியூஷனை வந்து ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ இதில் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷனை எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்தியா வந்து இன்டைரக்டா ஒரு மேண்டேட் வைக்கிறாங்க நேபாளுக்கு. ஸோ சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஓகே இந்தியா சொல்றதை நாங்கள் கேட்குறோம், இந்த மாதிரி ப்ரொவிஷன்லாம் நாங்கள் கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம இந்தியா ரெக்வஸ்ட் பண்ண எந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸும் நேபாளோட கான்ஸ்டியூஷன்ல இல்ல. இதனால இந்தியா வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டிசப்பாயிண்ட் ஆன இந்தியா வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நேபாளுக்கு வந்து பிளாக்கேட் பண்றோம், மூவ்மெண்ட்டை வந்து பிளாக் பண்றோம். ஏன்னா நேபாள் வந்து மேஜர்லி டிபெண்ட்ஸ் ஆன் இந்தியா ஃபார் எவ்ரிதிங். ஸோ அப்போ பார்டரை வந்து நம்ம பிளாக்கேட் பண்றதுனால இந்தியா வந்து என்ன ரீசன் சொல்லி இந்த பிளாக்கேட் பண்றாங்க அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் தி மதேஷி பீப்புள். ஸோ மதேஷிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நேபாளிஸ் கிடையாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மல்டி எத்னிக் குரூப் அவங்க. ஸோ இந்தியால இருக்கிற சில எத்னிக் குரூப், நேபாளில் இருக்கிற எத்னிக் குரூப் எல்லாமே கலந்த ஒரு குரூப் தான் இந்த மதேசிஸ் குரூப். ஸோ இவங்களோட ஆக்டிவிட்டியை வந்து ரீசனா வச்சு இந்தியா வந்து பிளாக்கேட் பண்ணுது. ஸோ இதை கன்சிடர் பண்ற நேபாள் வந்து டக்குன்னு சைனாவோட அலைன் ஆகி சைனாவோட 10 பாயிண்ட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிடுறாங்க. ஸோ 10 பாயிண்ட் அக்ரிமெண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிட், டிரான்ஸ்போர்ட், எனர்ஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து நேபாளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சைனா வந்து தேவர் ரெடி அட் த டைம். ஸோ இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆன உடனே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து இந்தியா நேபாள் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. இது வந்து இன்னுமே எப்போ இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின் வந்து பெருசாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019 இந்தியா வந்து அப்டேட்டட் பொலிட்டிக்கல் மேப் வந்து நம்ம விடுறோம். ஸோ இந்த மேப்ல வந்து டிஸ்பியூட்டட், இது வந்து டிஸ்பியூஷன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல அப்ப இருந்திருக்காது. ஆனா அது டிஸ்பியூஷன்லாம் இருந்திருக்கும். ஆனா நமக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தனால ரெண்டு கண்ட்ரீஸ்மே என்ன பண்ணல, அந்த ரீஜனை வந்து அவங்கவுங்க மேப்ல இன்க்ளூட் பண்ணல. ஆனா இந்தியா 2019 பொலிட்டிக்கல் மேப்ல இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. எதனா லிம்பிதுரா அண்ட் காலாபானி ட்ரையாங்கிள் அந்த ரேஞ்ச். அதுக்கப்புறம் இதுக்கு ரெஸ்பான்ஸா நேபாளும் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களோட கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணி அது எங்களோட ரீஜியன்னு மறுபடியும் அவங்க சேர்த்துக்கிறாங்க. ஸோ இது வந்து அடுத்த இஷ்யூவா. அதுக்கடுத்து நேபாளோட பீப்புளுக்கும் சரி அங்க இருக்கிற பொலிட்டீஷியனுக்கும் அவங்க குறையா சொல்றது இந்தியா மேல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து நேபாளோட இன்டர்னல் பொலிட்டிக்ஸ்ல வந்து அதிகமா இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈவன் இட் இஸ் அகேன்ஸ்ட் தி பஞ்ச்சீல் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓவராலா ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ்ட். ஸோ இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டரோட பதவியேற்பு விழால வந்து பாத்தீங்கன்னா நேபாளோட பிரைம் மினிஸ்டர் வந்து கலந்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து பிராக்டிஸ் கொஸ்டின் வந்து கொடுத்துறேன். என்ன அப்படின்னா, ஹவு கேன் இந்தியா ரீகாலிபிரேட்ஸ் இட்ஸ் ஃபாரின் பாலிசி டுவர்ட்ஸ் நேபாள் டு என்ஷூர் மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் அண்ட் ரீஜனல் ஸ்டெபிலிட்டி. இல்லஸ்ட்ரேட் வித் எக்ஸாம்பிள். இது வந்து 250 வேர்ட்ஸ்ல வந்து நீங்க எழுதணும். பட் இந்த ஆர்டிக்கல்ல வந்து நிறைய பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்க வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துத்துவ ஐடியாலஜி வந்து நேபாளில் கொண்டு வரணும்னு என்னென்ன வேலை பார்த்தாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, நமக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ரீகாலிபிரேட் பண்ணலாம், இதுதான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நமக்கு தேவை. ஸோ அப்போ இந்த ஆத்தர் சொன்னதுல இருந்தே சில பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்றேன். அதை பேஸா வச்சு நீங்க எழுதி ட்ரை பண்ணலாம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் அந்த பாலிசியை வந்து நம்ம என்ன பண்ணணும், கரெக்ட் பண்ணணும். நம்ம பஞ்சில வந்து டாக்டரினை வந்து நம்மளே ஃபர்ஸ்ட் மதிக்கணும். ஓகே, ஸோ அப்போ என்னென்ன மாதிரி நம்ம எப்படி ரீகாலிபிரேட் பண்ணலாம் நீங்க எழுதலாம். அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் எக்கனாமிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதலாம். நீங்க வந்து ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன மாதிரி நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கலாம், என்னென்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கு எக்கனாமிக் சைட்ல ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷனுக்கு. ஸோ அது நீங்க அதெல்லாம் எழுதலாம். அண்ட் வந்து நம்ம சார்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரிவைவ் பண்ணணும். இது கூட நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறம் வந்து பீப்புள் டு பீப்புள் கான்டாக்டை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும். வி ஹேவ் டு ப்ரோமோட் தி அகடமிக் அண்ட் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸ். ஓகே, அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்டர் டிஸ்பியூட் இருக்கிறத இதை வந்து நம்ம டிப்ளமேட்டிக்லி சால்வ் பண்ணணும். ஸோ இதுக்கு நிறைய சஜஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுல நீங்க எதை வந்து நீங்க யூஸ் பண்ணாலும் சரி. ஓகே, இட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து நீங்க இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் இல்லை நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இது வந்து டெஃபினட்டா உங்களுக்கு காம்படிட்டிவ் எட்ஜ் கொடுக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்க, தி யூனியன் பட்ஜெட் as a litmus test of a rethink or stasis. Coming July 23 யூனியன் கவர்மெண்ட் வந்து நம்மளோட மெயின் பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ண போறாங்க. ஸோ ஏன்னா எப்பவுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரீம் பட்ஜெட் தான் நம்ம பாஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு புது கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவல் பட்ஜெட்டை வந்து ரெடி பண்ணி அதை பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ரூலிங் கவர்மெண்ட் வந்து July 23 ஆக்சுவல் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ண போறாங்க. ஸோ இதுல ஆத்தர் வந்து ஏன் லிட்மஸ் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காருன்னா, ஸோ கெமிஸ்ட்ரியில வந்து ஒரு சொல்யூஷனோட pH நம்ம பார்க்கணும்னா என்ன பண்ணுவோம், லிட்மஸ் பேப்பர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த அசிடிட்டியை பொறுத்து அந்த பேப்பரோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லை சேஞ்ச் ஆகாம இருக்கும். ஸோ அதை தான் இங்க வந்து மீன் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் வந்து சேஞ்ச் பண்ண போறாங்களா இல்ல அவங்களோட பழைய பட்ஜெட் மாதிரியே இருக்க போகுதா அப்படின்றத இந்த
ஆத்தர் வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காரு. பிளஸ் அதுக்கான சில சொல்யூஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ நம்மளோட பட்ஜெட் அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பட்ஜெட் வந்து மேஜர்லி ஒரு ரூலிங் கவர்மெண்ட்டோட அவங்களோட பாலிசி அண்ட் பாலிடிக்ஸ் இதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இப்போ 2019 எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 300+ சீட்ஸ் வந்து ரூலிங் பார்ட்டி வந்து வாங்கியிருந்தாங்க. அதே இது இந்த வருஷம் எலெக்ஷன்ல பிஜேபி கவர்மெண்ட் வந்து மெஜாரிட்டி வாங்காம கொலிஷன் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி டு ஃபார்ம் கவர்மெண்ட் அப்படின்னு அவங்க எமர்ஜ் ஆகல. ஸோ இந்த டவுன்ஃபால் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு எதனால இது வந்துச்சு அப்படின்னா மெயினா அவங்களோட எக்கனாமிக் பாலிசி, அவங்க இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த பட்ஜெட்ஸ், அவங்களோட டிசிஷன்ஸ், ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்களுக்கு இந்த டவுன்ஃபால் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்லியிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பேசியிருக்காரு. ஸோ நம்மளோட ரூலிங் கவர்மெண்ட் வந்து அவங்க எதை மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட் ட்ரிவன் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனை தான் நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நம்மளோட ஃபிஸ்கல் பாலிசியில எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறது கிடையாது. நம்மளோட கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் இருக்கு, எம்என்ஆர்ஏகா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஃபார் தி ரூரல் ஏரியா. ஸோ இதையுமே வந்து ஓவர் தி இயர் என்ன பண்ணிட்டாங்க, டிமினிஷ் பண்ணிட்டாங்க. அவ்வளவு எஃபெக்டிவா இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்ல. ஸோ அதனால ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதை வந்து நம்ம ரிவைவ் பண்ணணும். ஒன்னு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அர்பன் ஏரியாவுக்கும் இதே மாதிரி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி வந்து நம்ம கொடுக்கணும், அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. இப்போ நம்மளோட கண்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹையர் லெவல் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இருக்கு, எஸ்பெஷலி அமாங் த யூத் 15 to 29 ஏஜுக்குள்ள இருக்கிற யூத்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அதனால என்ன மாதிரி டைனாமிக்ஸ் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷுவல் லேபரோட இன்கம் வந்து ரைஸ் ஆயிருக்கு இந்தியாவில். ஸோ எதனால கேஷுவல் லேபரோட இன்கம் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து மெயின் ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா எம்ஜிஎன்ஆர்ஏகா ஸ்கீமை வந்து பாயிண்ட் பண்றாங்க. ஏன்னா ஃபார்மல் ஒர்க் வந்து கிடைக்காதனால they resort to the government employment guarantee programs. சோ அதனால தான் கேஷுவல் லேபர் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி உமனோட பார்ட்டிசிபேஷனும் நம்மளோட லேபர் மார்க்கெட்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி எம்என்ஆர்ஏகா. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் தே ஆர் அண்டர்பெய்டு. ஸோ இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இயும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா ஒரு பெரிய ஷாக்ஸ் வந்து ஒரு 3 ஷாக் வந்து நம்ம எக்கானமில வந்து எம்எஸ்எம்இ செக்டர் ஃபேஸ் பண்ணுச்சு அப்படின்னா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன், இன்னொன்று வந்து ஜிஎஸ்டி, இன்னொன்று வந்து COVID-19 லாக்டவுன். ஸோ அதனால எம்எஸ்எம்இ செக்டர் வந்து பெரிய ப்ராப்ளம்ல இருக்காங்க. ஆனா கவர்மெண்டோட ப்ரீவியஸ் பட்ஜெட் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இந்த பட்ஜெட்ல எம்எஸ்எம்இயை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன மாதிரி எம்எஸ்எம்இயை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இங்க நோட் பண்ணணும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ற எம்எஸ்எம்இ ஹை வேல்யூ, பட் வந்து அந்த எம்எஸ்எம்இ வந்து லோ எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் வந்து கொடுத்துருக்கும். ஸோ அந்த மாதிரி எம்எஸ்எம்இயை தான் வந்து ப்ரொமோட் பண்ற மாதிரி ப்ரீவியஸ் பட்ஜெட்ஸ்ல வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து எம்எஸ்எம்இ செக்டர்ல உள்ள ப்ராப்ளம். ஓகே, அப்ப ஆத்தர் வந்து இதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து we need to focus, our budget should focus on MSME which caters domestic consumption அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா domestic consumption வந்து பாத்தீங்கன்னா it will improve the lower income group, vulnerable group. இந்த people தான் இந்த செக்டரை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட இன்கம் வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆக முடியும் இந்த பார்ட் ஆஃப் எம்எஸ்எம்இயை நம்ம ஃபோக்கஸ் பண்றனால பட்ஜெட்ல. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் இண்டெக்ஸ்ல வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஹியூமன் டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து இந்தியா ரொம்ப போரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நம்ம வந்து ஆல்ரெடி என்னது 5th largest economy, we are aspiring to become a 3rd largest economy in the world. அப்படின்ற பட்சத்துல நம்ம கண்ட்ரியில வந்து பூவரான ஹியூமன் டெவலப்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சரியா இருக்காது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we need to spend education, health and deprived peopleக்கு வந்து house ensure பண்ணணும். பிளஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ that's all about this article. and நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிக்கல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, the toll that extreme heat takes on women அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த ஆர்டிக்கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நாட் ஓன்லி இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா we are facing the extreme heat. ஸோ 2023 வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு ரெக்கார்ட் ஆனதுலேயே ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வந்து 2023 ரெக்கார்ட் ஆயிருக்கு. அண்ட் நிறைய ஹீட் வேவ் இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி ஒரு கிளைமேட் எக்ஸ்ட்ரீமை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்திருக்காங்கன்னா இது எப்படி அன்ஈக்குவலா நம்ம சொசைட்டியை இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத வந்து இந்த ஆர்டிக்கல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா உமன், நம்ம சொசைட்டில உமன் வந்து எப்படி அன்ஈக்குவலா இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட்னால இம்பாக்ட் ஆகுறாங்க அப்படின்றத இந்த ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உமன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உமன்ஸ் இன் இந்தியா ஆர் மோஸ்ட் வல்னரபிள் பீப்புள். ஸோ நம்மளோட சிலபஸ்லயும் இது இருக்கு, சிலபஸ்ல டைரக்டாவே கொடுத்துருக்காங்க வல்னரபிள் பீப்புள் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னு. ஸோ நம்மளோட ஜிஎஸ் சிலபஸ்ல இருக்கிற எந்த டாபிக்கோட வேணாலும் லிங்க் பண்ணி கேட்கலாம். ஸோ இது வந்து ஒரு பொட்டன்ஷியலான டாபிக் நம்ம எக்ஸாமுக்கு. ஸோ இந்தியாவில் உமன் வல்னரபிளா இருக்காங்க அப்படின்னா
அதை இண்டிகேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் கேப் ரிப்போர்ட். ஸோ ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோவான ரேங்க்ல இருக்கும். பாட்டம்ல இருந்து 18th ரேங்க்ல இருக்கும். ஓகே, அது போக வேர்ல்டு உமன் பாப்புலேஷன்ல 1/6 ஆஃப் த உமன் வந்து இந்தியால தான் இருக்காங்க. அதனால இந்த இஷ்யூ வந்து நமக்கு ஒரு சீரியஸான கன்சர்ன். ஸோ ரீசெண்டா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து ரைசிங் அபவ் த ஹீட் அப்படின்னு. இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ எப்படி உமன் வந்து எஸ்பெஷலி ஏசியால இம்பாக்ட் ஆகுறாங்க அப்படின்னு இந்த ரிப்போர்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து மெயினா சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபார்மல் செட்டில்மெண்ட், அதாவது ஸ்லம் ஏரியாவா இருக்கட்டும். ஸோ இந்த ஸ்லம் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட செட்டில்மெண்ட்ல வந்து ரூஃபுக்கு டின் இல்ல ஆஸ்பிட்டோஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இன்னுமே ஹீட்டை அதிகப்படுத்தும். அப்போ வீட்டில் அதிகமா இருக்கிறது யாரு? உமன் தானே. ஸோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து ஆளாவாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் சேலஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா போர்லி வென்டிலேட்டட் கிச்சன்ஸ், இதனால ஹீட் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஆல்ரெடி அந்த ஃபேமிலியை வந்து கேர் பண்ணிக்க கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்கு? நம்ம சொசைட்டில உமனுக்கு தான் இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரெஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்களால ப்ரொடக்டிவா வேலை பார்க்க முடியாது. அதனால அவங்க எக்ஸ்டென்சிவா அவங்களோட வீட்டை பார்த்துக்க வேண்டியதா இருக்கும். இதனால நமக்கு என்ன மாதிரி எக்கனாமிக் லாஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து ப்ரொடக்டிவிட்டி லாஸ் வந்து நம்மளோட எக்கனாமி லாஸ் தான். ஏன்னா இவங்க வந்து ஒரு 90 மோர் மினிட்ஸ் வந்து வீட்டில் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இதனால இவங்களுக்கான அதர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் நம்ம பார்த்தோம்னா அதுவுமே லாஸ் தான். இப்போ அவங்க அந்த 90 மினிட்ஸ்ல வந்து ரெஸ்ட் எடுக்கலாம், இல்ல வேற ஏதாவது ப்ரொடக்டிவா வேலை பண்ணலாம். ஆனா அது வந்து இங்க நடக்காம போகுது. இது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் காஸ்ட் ஆன் அவர் எக்கானமி. ஓகே, அந்த ஃபேமிலியோட அந்த இண்டிவிஜுவலோட ப்ரொடக்டிவிட்டி லாஸ் ஆகுறதுனால நடக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட் இது. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதே இது உமனை வந்து ரெண்டா பிரிச்சு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து அர்பன் ஏரியால, இன்னொன்னு வந்து ரூரல் ஏரியால. இப்போ அர்பன் ஏரியாலன்னு எடுத்துட்டோம்னா உமன்லயுமே பர்டிகுலரா இன்னும் யார் அதிகமா வல்னரபிளா இருப்பாங்க அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இந்த ஆர்டிகல்ல பார்த்திருக்காங்க. அதுல மெயினா வந்து ஆக்குபேஷனல் வல்னரபிலிட்டிஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு அர்பன் ஏரியான்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர், ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அண்ட் அதர் பீப்புள் இருப்பாங்களா, அதர் உமன் இருப்பாங்களா. ஸோ இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இந்த ஹீட் வேவ்லால பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா they are experiencing எனர்ஜி பாவர்ட்டி. எனர்ஜி பாவர்ட்டினா என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஹீட் சிச்சுவேஷன் வருது, என்னோட வீட்டில் வந்து கூலர் இல்ல, ப்ராப்பர் வென்டிலேஷன் கிடையாது, ஃபேன் கிடையாது, ஏசி கிடையாது அப்படின்னா தட் இஸ் கன்சிடர்ட் டு பி எனர்ஜி பாவர்ட்டி. ஓகே, ஸோ அது இல்லாட்டினாலும் பரவாயில்ல, எங்கேயாவது பக்கத்தில் வந்து நமக்கு நேச்சுரலா கூலிங் ஏரியா இருக்கணும், ஏதாவது பார்க் இருக்கணும், ஏதாவது குளம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட அங்கே போய் கூட அவங்க ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. பட் அதுக்கும் அர்பன் ஏரியால இந்தியாவில் வழி இல்லாமல் இருக்கு. ஸோ இது வந்து அர்பன்ல நடக்கிற இஷ்யூ. அதே மாதிரி ரூரல் ஏரியாலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல பயோமாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஃபியூலா யூஸ் பண்ணுவாங்க அடுப்புல. ஸோ இதனால இது இன்னுமே வந்து அவங்களோட கிச்சன்ல வந்து ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்புறம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சோஷியல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா விச் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் தி சோஷியல் மொபிலிட்டி. அதாவது என்னன்னா உமன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா they don't have the choice on their clothes. ஸோ அவங்களால என்ன பண்ண முடியாது, ஹீட் ஃப்ரெண்ட்லியா ட்ரெஸ் கூட போட முடியாது. ஸோ இது ஒரு ப்ராப்ளம் ரூரல் ஏரியால. அப்புறம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் இம்பாக்ட் நடக்கும் ஹீட் வேவ்னால. கிராப்போட ஈல்டு வந்து குறையும். இந்த மாதிரி குறைஞ்சிருச்சு அப்படின்னா அர்பன் ஏரியால பாவர்ட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஃபுட் இன்செக்யூரிட்டி வந்து கிரியேட் ஆகும். இதனால மறுபடியும் பாதிக்கப்பட போறது யாரு? ரூரல் உமன் தான். ஓகே, ஸோ அப்போ இது எல்லாமே உமன்ஸ் ஃபேஸ் பண்ற இஷ்யூ. ஓகே, அண்ட் ரூரல் ஏரியால இன்னொன்னு கூட ஆத்தர் சொல்லியிருக்காரு, இந்த எம்என்ஆர்ஏகா ஸ்கீமுக்கு கீழே வேலைக்கு போறாங்க இல்லையா, இவங்க கூட தே ஆர் ஃபேசிங் ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படி அந்த மாதிரி ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஓகே, அப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னா, கிளைமேட் ஃப்ரெண்ட்லி அர்பன் பிளானிங் வந்து ஒரு சொல்யூஷன். நம்ம வந்து எஃபெக்டிவா ஸ்ட்ராட்டஜிஸ் எடுக்கணும், எனர்ஜி பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணணும், அடிக்குவேட்டான பார்க்ஸ், ட்ரீஸ் இதெல்லாம் அர்பன் ஏரியால நம்ம வளர்த்தாகணும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேர் ஒர்க் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். வெறும் பாலிசி சேஞ்ச் மட்டும் நம்ம பண்ணா போதாது, பெரிய சோஷியல் சேஞ்சே தேவைப்படும். ஓகே, ஸோ அதுதான் இந்த ஆர்டிகல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.